அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கிய படிவமான ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் டைரி எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். முதலாவது சீரியல் நம்பரில் நேம் ஆஃப் த கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட பெயர் எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் போல் அப்படிங்கிற இடத்துல தேர்தல் நடைபெறும் தேதியை எழுதிக்கோங்க. நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. வெதர் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கொடுத்துட்டு கவர்மெண்ட், ப்ரைவேட் பில்டிங், டெம்பரரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் எதில் லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ஆப்ஷனை எழுதிக்கோங்க. 4வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் போலிங் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்டட் லோக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்கல்லேருந்து யாராவது போலிங் ஆஃபீஸர் போட்டிருந்தா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நில் போட்டுக்கோங்க. 5வது சீரியல் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலிங் ஆஃபீஸர் மேட் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் டியூலி அப்பாயிண்டட் போலிங் ஆஃபீஸர் இஃப் எனி அண்ட் த ரீசன் ஃபார் சச் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களது வாக்குச்சாவடி மையத்திற்கு அசைன் செய்யப்பட்ட போலிங் ஆஃபீஸர் யாராவது ஆப்சென்ட்டாக இருந்து அவருக்கு பதிலாக வேறு யாராவது அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 6வது சீரியல் நம்பரில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட்ஸ் யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கண்ட்ரோல் யூனிட் உங்களது வாக்குச்சாவடி மையத்திற்கு வழங்கியிருக்காங்களோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட யூனிக் ஐடியை போட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் பேலட்டிங் யூனிட்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை பேலட்டிங் யூனிட் பயன்படுத்தியிருக்கீங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு சீரியல் நம்பர் ஆஃப் பேலட்டிங் யூனிட்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த பேலட்டிங் யூனிட்ஸோட சீரியல் நம்பரை ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பேப்பர் சீல்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை க்ரீன் பேப்பர் சீல் பயன்படுத்தினீங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு சீரியல் நம்பர் ஆஃப் பேப்பர் சீல்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த க்ரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் டேக்ஸ் அப்ளைட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை ஸ்பெஷல் டேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு சீரியல் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் டேக்ஸ் அப்ளைட் அப்படிங்கிற இடத்துல அதனுடைய சீரியல் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் டேக்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை ஸ்பெஷல் டேக் பயன்படுத்தினீங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு சீரியல் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் டேக்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அதனுடைய சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் டேக்ஸ் ரிட்டர்ன்ட் அஸ் அன்யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பயன்படுத்தாமல் ரிட்டர்ன் பண்ண ஸ்பெஷல் டேக்கோட சீரியல் நம்பர்ஸை எழுதிக்கோங்க. அடுத்து 7Bயில் அப்ளிகபிள் இப் த போலிங் ஸ்டேஷன்ஸ் வேர் விவிபேட் சிஸ்டம் இஸ் யூஸ்ட். நமக்கு விவிபேட் பயன்படுத்துறதுனால நம்பர் ஆஃப் பிரிண்டர்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை விவிபேட் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வழங்கியிருக்காங்களோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு சீரியல் நம்பர் ஆஃப் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த விவிபேட்டோட யூனிக் ஐடியை எழுதிக்கோங்க. அடுத்து 8வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேட் அப்பாயிண்டட் போலிங் ஏஜென்ட்ஸ் அட் த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வேட்பாளர்கள் எத்தனை போலிங் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 9வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் ப்ரெசென்ட் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் போல் அப்படிங்கிற இடத்துல போல் ஸ்டார்ட் ஆகும்போது எத்தனை போலிங் ஏஜென்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் ஹூ அரைவ்டு லேட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை போலிங் ஏஜென்ட் லேட்டாக வந்தாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் ப்ரெசென்ட் அட் த எண்ட் ஆஃப் த போல் அப்படிங்கிற இடத்துல போல் க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை போலிங் ஏஜென்ட் இருந்தாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அடுத்து 10வது சீரியல் நம்பரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அசைன் டு த போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் அசைன் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு ப்ராக்கெட்டில் மார்க்டு காப்பி ஆஃப் எலக்டர் ரோல் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையும் ப்ளஸ் எத்தனை இடிசி ஓட்டர்ஸ் வந்தாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் அலவுடு டு ஓட் அக்கார்டிங் டு த மார்க்டு காப்பி ஆஃப் எலக்டர் ரோல் அப்படிங்கிற இடத்துல மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரோல் படி எத்தனை வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு ப்ராக்கெட்டில் மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரோல் படியும் ப்ளஸ் இடிசி மூலிமா எத்தனை பேர் வாக்களித்தாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையும் போட்டுக்கோங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் ஆஸ் என்டர்ட் இன் த ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17A ரிஜிஸ்டர் படி எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் ஆஸ் பர் த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற இடத்துல கண்ட்ரோல் யூனிட் படி எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் டிசைடிங் நாட் டு ரெக்கார்ட் ஓட் அப்படிங்கிற இடத்துல யாராவது வாக்களிக்க மறுத்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. அதன் பிறகு சிக்னேச்சர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போலிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல போலிங் ஆஃபீஸர் 1ஓட சிக்னேச்சரும் சிக்னேச்சர் ஆஃப் த போலிங் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல போலிங் ஆஃபீஸர் 2ஓட சிக்னேச்சரும் போட்டுக்கோங்க. அடுத்து 11வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் ஹூ ஓட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு மேல் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்கன்னா அவங்க ஓட்டு போட்டிருந்தா அவங்களுடைய விவரம், டோட்டல் ஓட்டர்ஸ் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த எண்ணிக்கையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சேலஞ்சு ஓட் அப்படின்ட்டு 12th சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அதுபோல் சேலஞ்சு ஓட்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணவங்க எத்தனை பேர், ரிஜெக்ட் பண்ணவங்க எத்தனை பேர்,
அமௌண்ட் திருப்பி கொடுத்தவங்க எத்தனை பேர் அந்த விவரமெல்லாம் போட்டுக்கோங்க. அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நில் போட்டுக்கோங்க. அடுத்து 13வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் ஹூ ஹேவ் வோட்டட் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். தேர்தல் பணிசான்று கொண்டு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 13A சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ் ஹூ வோட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அயல்நாடு வாழ் இந்தியர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அப்படி யாரும் இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. 14வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் ஹூ வோட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்பெனியன்ஸ். பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஓட்டர்ஸ் யாராவது கம்பெனியன்ஸ் பயன்படுத்தி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் காஸ்ட் த்ரூ ப்ராக்ஸி. இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அவர்கள் வாக்களிக்க இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக அவர்களது மனைவி அல்லது அவரது சொந்தக்காரர்கள் யாராவது வாக்களித்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டெண்டர்டு ஓட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல டெண்டர்டு ஓட்டு யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை போட்டுக்கோங்க. இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. அடுத்து 17வது சீரியல் நம்பரில் ஃப்ரம் whom டிக்ளரேஷன் எஸ் டு தேர் ஏஜ் அப்டைன்டு. அதே போல் ஏஜ் டிக்ளரேஷன் யார்கிட்டையாவது ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அப்படி யாருக்கு கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நில் போட்டுக்கோங்க. அதே போல் who refused to give such declaration. யாராவது டிக்ளரேஷன் கொடுக்க மறுத்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை போட்டுக்கோங்க. அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நில் போட்டுக்கோங்க. அடுத்து 18வது சீரியல் நம்பர் வெதர் இட் வாஸ் நெசசரி டு adjourn the poll and if so the reason for such adjournment. ஏதாவது காரணத்தினால வாக்குப்பதிவு தள்ளி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரீசனை போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 18வது சீரியல் நம்பரில் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 19வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்ட் இன் எவ்ரி 2 hours அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் 7 to 9 எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 9 to 11 பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை, 11 to 1, அதே போல் 1 to 3, 3 to 5, 5 to 6 இந்த டைமில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை போட்டுட்டு டோட்டலாக எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கோ டோட்டல் அப்படின்னு போட்டுட்டு அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 19th B சீரியல் நம்பரில் டீட்டெயில்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் அட் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆஸ் பர் விசிட் சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விசிட் சீட் படி யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோனல் ஆஃபீஸர் விசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரும் அவங்களோட டிசிக்னேஷனும் போட்டு எந்த டைமில் விசிட் பண்ணியிருக்காங்க அந்த டைமோட இன்சிடென்ட் எழுத சொல்லிட்டு ஆஸ் பர் ஃபார்ம் 17A படியும் ஆஸ் பர் இவிஎம் படியும் அந்த வாக்குகளோட எண்ணிக்கை எழுத சொல்லிடுங்க. அதே போல் ஏஆர்வை விசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய டெசிக்னேஷனும் போட்டு அவங்க என்ன டைமில் விசிட் பண்ணாங்க, அவங்க விசிட் பண்ணும்போது என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற விவரம் எல்லாமே போட்டுட்டு ஆஸ் பர் ஃபார்ம் 17A படியும் இவிஎம் படியும் எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கோ அந்த எண்ணிக்கையை எழுத சொல்லிடுங்க. அடுத்து 20வது சீரியல் நம்பரில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்பர் ஆஃப் ஸ்லிப்ஸ் இஸ்யூட் அட் த க்ளோசிங் ஹவர்ஸ் ஆஃப் த போல் டு எலெக்டர்ஸ் ஸ்டாண்டிங் இன் த கியூ. மாலை 6 மணிக்கு எத்தனை பேர் க்யூவில் நின்றுருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டு எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் டோக்கன் கொடுத்தீங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதே போல் டைம் அட் விச் போல் ஃபைனலி க்ளோஸ்ட் ஆஃப்டர் த லாஸ்ட் சச் எலெக்டர் காஸ்ட் இஸ் சர் ஓட். லாஸ்ட்டாக யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க ஓட்டு போட்ட டைமை நோட் பண்ணிவிட்டு இதில் எழுதிக்கோங்க. அடுத்து 21வது சீரியல் நம்பரில் எலக்ட்ரல் அஃபென்சஸ் வித் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போல் இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே போல் 22வது சீரியல் நம்பரில் வாஸ் த போல் இன்டரப்டட் ஆர் அப்ஸ்ட்ரக்டட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போல் இன்டரப்ட் ஆகிருந்ததுன்னா என்ன ரீசனால் இன்டரப்ட் ஆச்சு, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நில் போட்டுக்கோங்க. அடுத்து 23வது சீரியல் நம்பரில் வாஸ் த போல் விட்டியேட்டட் பை எனி ஓட்டிங் மிஷின் யூஸ்ட் அட் த போலிங் ஸ்டேஷன் ஹேவிங் பீன். அதே போல் இதுலேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை போட்டுக்கோங்க. இல்லைன்னா நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 24வது சீரியல் நம்பர், 25வது சீரியல் நம்பர், 26, 27 இந்த சீரியல் நம்பர்லேயும் இது போன்ற விவரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இது போல் லா அண்ட் ஆர்டர் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்திருந்ததுன்னா எஸ் போட்டுக்கோங்க. அந்த ரீசன் எழுதிக்கோங்க. அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 27வது சீரியல் நம்பரில் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் போல், டூரிங் த போல், ஆஃப்டர் த போல் டிக்ளரேஷன் எடுத்திருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தோட பெயரும் டேட் அப்படிங்கிற இடத்துல போலிங் நடைபெறும் தேதியும் எழுதிட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி தயார் செய்து உங்களுடைய ஜோனல் ஆஃபீஸர் எத்தனை காப்பி கேட்குறாங்களோ அத்தனை காப்பி எழுதி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நன்றி.